ஹலோ, இங்கே பார்க்குறீங்களா, இதுதான் அத்தி மரம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? இது அழகாக காய் விட்டுருக்கு, இன்னும் இது பழுக்கலை, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. பைபிளில் ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்து கூட ஒரு அத்தி மரத்தை பார்க்குறாரு. அதில் பார்த்தா ஒரு பழம் இல்லை, ஒரு காய் இல்லை. அதை பார்த்தோன்னே என்ன பண்ணிடுறாரு, சபிச்சிடுறாரு. அதனால் அது வேரோட பட்டு போயிடுது. ஏன் அப்படின்னா, கடவுள் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் சரி, மரங்களாக இருக்கட்டும், செடியாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் ஒரு கனி உள்ள வாழ்க்கையை பார்க்குறாரு. மத்தேயுல இன்னொரு இடத்துல கூட சொல்றாரு, ஒரு மனுஷனை எதனால அறிவீங்கன்னா அவனுடைய கனிகள்னால. நம்ம எதனால அறிவு வந்துறீங்களா? ஒருத்தன் எவ்வளவு படிச்சிருக்கிறான், அவன் எவ்வளவு செல்வாக்கா இருக்கிறான், அவன் எவ்வளவு பர்சனாலிட்டியா இருக்கிறான், இதை பார்த்து தான் பார்க்கிறோம். ஆனா தேவன் அதை பார்க்கறத அவனுடைய கனிகள்ல அறிகிறவரா இருக்கிறார். அதனாலதான் ஒரு இடத்துல சொல்றாரு, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், இச்சையடக்கம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம். இந்த கனிகள் தான் நமக்குள்ள என்ன பண்ண இருக்கணும். இது இருந்துச்சுன்னா நம்ம நல்ல ஒரு மனுஷனா இருப்போம். பாருங்க, நமக்கு அன்னை தெரசா நல்லாவே தெரியும். அவங்க பயங்கரமா படிச்சிருக்காங்க, நல்ல செல்வாக்குள்ளவங்க எல்லாமே இருந்தாலும் அவங்கள அதனால அவங்க வெளியில தெரியல. அவங்க நல்ல குணங்கள் தான் அவங்கள இந்த உலகத்துக்கே காமிச்சிச்சு. அதனாலதான் மற்றவங்களுக்கு அவங்க எல்லாத்தையும் செய்ய முடிஞ்சிச்சு. ஏன்னா அவங்கள்ட்ட நல்ல கனிகள் இருந்துச்சு. நான் சொல்றேன், உங்கள்கிட்ட ஆண்டவருடைய கனிகள், நல்ல கனிகள் இருந்துச்சுன்னா அநேகருக்கு நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. காட் பிளஸ் யூ.